ஹாய் கேஸ், நம்ம எங்கே வந்துருக்கோன்னா நாளக்கோயில் வண்டி எடுத்து 3 கோயிலை வந்து. வெல்கம் டு கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சிவா தான் உங்களை வெல்கமே பண்ணியிருக்காரு. அப்புறம் சரின்ட்டு என்னடா இந்த பிள்ளை எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா திருச்சுனை அகத்தீஸ்வரர் டெம்பிள் தான் காய்ஸ் வந்திருக்கோம். என்னடா இந்த பிள்ளை ஸ்டார்டிங்கே போர் அடிக்குதே, கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு போர் அடிக்குதுன்னு சொன்னேன், அதனால தான் இவர் வா உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார் கைஸ். பார்த்தா எங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? அதுவும் மொட்டை வெயிலில் கூப்பிட்டு வந்திருக்காரு கைஸ். எனக்குன்னா கால் ரொம்ப சுடுது கைஸு. அப்புறம் சரின்ட்டு பார்த்தா சிவாலாம் நடந்து போகிறான், ஆனால் சுடுதுன்னு ஒடியாரான். பாவம் அவையெல்லாம் நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல. என்னால் தூக்கலாம் முடியவே முடியாதுடா, உங்கள் டாடாட்ட போ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா கோயிலுக்கு வந்தால் நடந்து வா சாமி அப்படின்ட்டாரு. இங்கே பாருங்கள் கைஸ், ஒரு சின்ன பையன் பார்த்தா இங்கே பாருங்கள், சுற்றி பாறை தான். பார்த்தீங்களா, பாறைக்கு நடுவில் தான் அந்த கோயிலே இருக்குது. சுற்றி பார்த்தா பாறையாக தான் கைஸ் இருக்குது. நாங்களும் சரின்னு சுற்றி பார்க்குறோம், என்னடா வெறும் பாறை தான் இருக்கா, வேறு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு பார்த்தா வெறும் பாறை தான் கைஸ், ஒன்றுமே இல்லை. நடுவில் தான் கோயில் இருக்குது கைஸ். சரின்ட்டு நாங்களும் போகிறோம். காலெலாம் எங்களுக்கு ரொம்ப சுடுது. ஒரு ஈவினிங் கூப்பிட்டுருந்தாலும் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்போம். போய் மார்னிங் 11:30 கூப்பிட்டு வந்திருக்காரு கைஸ். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக வெயில் தான் கைஸ். என்னால் நடக்கவே முடியலை. பாவம் சிவாலாம் நான் என்ன பண்ணனே தெரியலை. அப்புறம் சரின்னு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம் கைஸ். எங்களால் கோயிலேருந்து வீடியோ எடுக்க முடியாது கைஸ், ஏன்னா உள்ள வீடியோ அலௌட் கிடையாதுன்ட்டாங்க. அதனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. வேணா உங்களுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், நல்லா இருந்துச்சு, உள்ள கோயில் சூப்பராக இருந்துச்சு கைஸ். நானும் சரின்னு பின்னாடி வந்து பார்க்குறேன், என்னடா போர் அடிக்குதுன்னு வந்தால் இங்கே சரியான போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் இவங்க எவ்வளோ அசால்ட்டாக நடந்து வராங்கன்ட்டு. சரின்ட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம், எனக்கு ஏற்கனவே போர் அடிச்சிச்சு, இது அதுக்கு மேலே போர் அடிக்குது வாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வா உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார் கைஸ். எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், உனக்கு ஒன்று காமிக்கிறேன் வா அப்படின்னு சொன்னார் கைஸ். என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்கலான்ட்டு போனால் பின்னாடி பெரிய குளம் இருக்குன்ட்டாரு. வர்றா குளம்லாம் இருக்கா அப்படின்ட்டு, நம்மளாம் சும்மா இருப்போமா, தண்ணினா நம்மளும் ஆளாக போய் இறங்குவோமே, வாங்க போவோம் அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் இவங்க எங்கிட்ட போகிறாங்க. போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் போய் சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு. உங்களுக்கு மட்டும் இங்கே என்ன ஸ்பெஷலாக கிடைக்க போகுது, இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்டால், இங்கே அன்னதானம் போடுறாங்களாம், அதனால் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு கைஸ். சரின்ட்டு நான் இந்த பக்கம் வந்தால் பிள்ளையாரப்பா இருக்கார். பிள்ளையாரப்பா இருக்கும்போது எப்படி கண்டுக்காமல் போகிறது, ஒரு அட்டண்டன்ஸை போட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல கைஸ் இந்த குளம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குளம் வந்து அகத்தீஸ்வரர் சாமி இருக்கார்ல, அவர் தான் வந்து இந்த குளத்தை உருவாக்குனாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், நீங்கள் போயிருக்கீங்கன்னாலும் சொல்லுங்கள். அப்புறம் சரி நானும் சிவாவும் அந்த குளத்தில் இறங்கிட்டோம். பார்த்தா சிவா என்னடா இங்கே வந்திருக்கான்னு பார்க்காதீங்க, ஏன்னா அவங்க அங்கே அன்னதானம் சாப்பிட போனாங்கல்ல, அவங்க அங்கே 1 மணிக்கு தான் சாப்பாடு போடுவாங்கன்னு மண்டேலே அடித்து 2 பேரை விரட்டி விட்டாங்களாம் கைஸ். நானும் சிரிச்சுக்கிட்டே வாடா தண்ணிக்குள்ளே இறங்குவோன்னா, இவனுக்கு தண்ணினாலே பயம்தான் கைஸ். தண்ணிக்குள்ளே இறங்கவே மாட்டேன். மற்ற குழந்தைங்களாம் எவ்வளோ அழகாக தண்ணியில் விளாடுங்க, இவனே தண்ணினாலே பயப்படுவாங்க கைஸ். சரின்ட்டு நாங்களும் உள்ளே போய் இறங்கலான்னு நினச்சோம். ஆனால் உள்ளே இறங்கக்கூடாது, குளம் வந்து ஆழமாக இருக்குது, இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கைஸ். சரின்ட்டு நாங்களும் இறங்கலை. அப்படியே சரின்ட்டு நாங்களும் சரின்னு பின்னாடி வந்துட்டோம். ஆனால் தயவுசெய்து சரின்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தா அங்கே பார்த்தீங்களா, ஆனால் அழகாக இருக்குது கைஸ். வியூ பார்த்தா அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் வெயில் ரொம்ப தாங்க முடியலை, என்னால் நிற்கவே முடியலை அந்த இடத்துல. அப்புறம் சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொன்னால், சரி வாங்க போவோன்ட்டார் கைஸ். அப்பாடா அப்படின்னு இருந்தோம். எனக்கெல்லாம் தயவுசெய்து நீங்கள்லாம் கண்டிப்பாக வரணும்னு தயவுசெய்து நினச்சிங்கன்னா, அதுவும் ஃபேமிலியோடு வரணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஏதாவது பிக்கப் பண்ணிக்கிட்டு வாங்க. ஏன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாகவே காடு தான். வரணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, நல்லா தான் இருந்துச்சு, கோயில் நல்லா இருந்துச்சு, பின்னாடி சுற்றி பார்க்க இடமும் நல்லா இருந்துச்சு. ஈவினிங் வந்தால் சூப்பராக இருக்கும் கைஸ். அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். டாட்டா, பாய் பாய். நாங்கள் போயிட்டு வரோம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.